அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்க ஒன்றியம் தெரியுதுங்களா? நான் தியாகதுர்க ஒன்றிய செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தின் தியாகதுர்க ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன். 2011 மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ஜாயின் பண்ணேன். அப்போலேருந்து இது வரைக்கும் நான் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறேன். இந்த காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தளபதி அவர்கள் நேற்று அந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவர் பேசின மாரி பொறுப்பற்ற பேச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு பொறுப்பற்ற பேச்சு. துளியும் நியாயம் கிடையாது, மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலவரத்தை மூட்டுற மாரி அவரோட பேச்சு அமைஞ்சிருக்கு. கடைசியாக சொல்கிறாரு, என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நான் இங்கே தான் இருப்பேன், முடிஞ்சா என்னை பண்ணி பாருங்க, கைது பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாரி ஒரு டோனில் பேசுறாரு. அப்போ இது என்ன தெரியுமா, ஒரு கலவரத்தை தூண்டுற மாரி இருக்கு. அவர் திருமாவளவன் சார் சொல்லியிருக்காரு, ஒரு கலவரத்தை உண்டு பண்ண ரவுடி போதும், ஆனால் கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தலைவன் தேவைன்னு சொல்றாரு. அந்த தலைமை பண்பு துளியும் அவர்கிட்ட இல்லை. எனக்கு அது மீது ரொம்ப வருத்தமாகவே இருக்கு. இன்னொன்று, அந்த சம்பவத்துக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லாத மாரி பேசுறாரு. அதுல நானும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். இந்த மாரி தவறுகள் இனிமே நடைபெறாம நான் பாக்குறேன், இந்த மாரி தவறுகள் இனிமே நடக்கக்கூடாது, அதுக்கான முன் ஏற்பாடுகள் என்னவோ அதை எல்லாமே நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரு. எங்க இருந்து அவருக்கு இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியல, யாருனால இந்த தைரியத்துல பேசுறாருன்னு தெரியல. என்ன முடிஞ்சா கைது பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாரி. அன்னைக்கு தலைவா படம் ரிலீஸ் ஆகாம தாமதம் ஏற்படுது. அன்னைக்கு சிஎம் இருந்தவங்க திரு செல்வி ஜெயலலிதா அவங்கள பாக்குறதுக்கு கோடைநாடு போறாரு, அனுமதி இல்லை. ஒரு 2 கேட்டில நின்னுறாரு. அப்புறம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இவர் ஒரு வீடியோ போடுறாரு. எப்படி போடுறாரு? கையை கட்டிக்கிட்டு. அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்டம் தியாகதுர்க ஒன்றியம். என் பேர் வேல்முருகன். நான் இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணி அளவில் தளபதி அவர்கள் நேற்று காணொலி பேசியிருந்தா அதை குறித்து ஒரு விமர்சனம் செய்திருந்தேன். அது மிகவும் தவறான கருத்தை நான் பதிவிட்டிருந்தேன். அதேமாரி மாவட்ட நிர்வாகிகள் மீதும் நான் கருத்து சொல்லியிருந்தேன், அதுவும் தவறானது தான். இது ஒரு எமோஷனலாக நான் செஞ்சிட்டேன், ஆனாலும் தவறு தான். அதுக்காக நான் ரொம்ப வருந்துறேன். தளபதி மேலே சொன்ன கருத்தும் மாவட்ட நிர்வாகிகள் மேலே சொன்ன கருத்தும் தவறான கருத்து. அதை நான் நினைத்து மிகவும் வருந்துகிறேன், வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.